அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோட தான் நம்ம வந்திக்கு. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போம். என்ன செய்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு பிஸ்கட் ஒன்று செய்ய போகிறேன். இப்போ முன்னுக்கு ஈத் வாரத்தில் நான் எங்களுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் சின்ன இன்க்ரீடியன்ட்ஸில் வச்சு நான் ஒரு ஈத் டேபிளுக்கு ஒரு பிஸ்கட் ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறது. அப்போ எப்படி செய்ய போகிறேன், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ தேவைன்ற அளவுகளோட நான் உங்களுக்கு இவரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் எடுத்து வச்சுட்டீங்க 1 கப் 200 கிராம் சுகர். இவரத்தில் நான் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு ஆயிலாலையும் இந்த பிஸ்கட்டை செய்யலும். ஆயில் எடுக்கேண்டா 1 கப் சுகர் எதால் நீங்கள் மெஷர் பண்ணி 1 கப் எடுத்தோ அதே அளவு நீங்கள் ஆயிலும் எடுங்கோ. இல்லாட்டி பட்டர் வந்து 150 கிராம் 150 கிராம் பட்டர். அடுத்த இவரத்தில் 2 எக் எடுத்து வச்சுட்டீக்கிய. நான் உடைச்சே தான் எடுத்து வச்சேன் 2 எக். இவரத்தில் வந்து பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன் நீக்கிய. 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இவரத்தில் பிளெயின் ஃப்ளவர் நாம் வந்து இந்த பட்டரையும் சுகரையும் இந்த எக்கையும் மெல்ட் பண்ணினதுக்கு பிறகு இந்த எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் இந்த ஃப்ளார் எடுத்து வச்சுட்டுக்கோணும்மா. நான் இவற்றில் 500 கிராம் எடுத்து வச்சுட்டீக்கிய. எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணுமென்று சொன்னால் நாங்கள் போட்டுக்கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான். நான் இவரத்தில் வந்து எள்ளு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டீக்கிய. இது லாஸ்ட்டுக்கு தான் எங்களுக்கு தேவை. மற்ற சுகர் நான் 2 பேட்டர்னுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சுகர், இது வந்து எள்ளு. இது ரெண்டும் லாஸ்ட்டுக்கு தான் தேவை. இது நாங்கள் சைடில் வச்சுக்கொள்வோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எங்களுக்கு இப்போக்கு தேவை. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த பட்டரை மெல்ட் பண்ணி இப்போ இப்படி ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து மெல்ட் பண்ணின பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை அந்த சுகர் வந்து நல்லா கரையங்காட்டி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிக்கி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிய. இப்போ நாங்கள் வெண்ணிலா எசன்ஸால் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கொள்வோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மாவை அரைக்கிறதுக்கு இப்படி ஒரு நான் வடி ஒன்று வச்சுக்கிய. இப்போ இந்த பேக்கிங் பவுடரையும் நான் இந்த மாவுக்கே ஆட் பண்ணிக்குள்ள போகிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணித்தான் நீங்கள் மாவு போட்டுக்கொள்ளணும். ஏண்டா இதுக்கு அளவு ஒன்று இல்லை மாவுட மட்டும். நான் இதுக்கு பட்டர் போட்டதால் சால்ட் போடலை. நீங்கள் ஆயில் ஆட் பண்ணியண்டா சால்ட் கொஞ்சம் ஒரு பின் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் இங்கே பாருங்க. மா இன்னும் போடணும். நான் இப்போ இந்த மா கொஞ்சம் ஆட் பண்ணி குளிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் மா இவரத்துக்கு ஆட் பண்ணினேன். இப்போ 500 கிராமு கொஞ்சம் கூட இன்னொரு கப் நான் எடுத்தது மா. இப்போ நாங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு போதாட்டி இன்னும் ஆட் பண்ணணுமோன்னு பார்த்துக்குள்ளுவோம். ஒரே அடிக்கே போட்டுக்குள்ள வானம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த அளவு போதும். இங்கே பாருங்கள். இப்போ நல்லா நான் டோவை நல்லா பிணையமாகத்தான் ஈக்கியது. இங்கே பாருங்க. இது இப்போ நான் அந்த போட்ட மா கொஞ்சம் தான் வேறு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கப்லேயும் கொஞ்சத்தை வச்சுட்டு 1/2 கப் மாதிரி தான் போட்டது. இது அதே போதும் எனக்கு. வேறு எக்ஸ்ட்ரா இன்னும் தேவையில்லைம்மா. இது இப்படி சாஃப்டாகவும் நல்லா அந்த இப்படி போல் பிடிச்சோம் மேலுமா ஈக்கணும். இங்கே பாருங்க. இது இப்போ இதை நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் வந்து கொடுக்கிறதுக்கு வைப்போம். அதுக்கிடையில் நாங்கள் எங்களோட அவனை போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் ஆக்கியத்துக்கு வைப்போம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். பாருங்க. இது கையில் ஒட்டாமல் வரணும். இப்படித்தான் நீக்கணும். இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைப்போம். இப்போ நான் அவனை ப்ரீ ஹீட் ஆக்கியத்தையும் வச்சுட்டு வந்திக்கு 10 மினிட்ஸுக்கு.
இப்போ இப்படி சிலிக்கான் உங்கள்கிட்ட பேப்பர் சிலிக்கானில் மெட்டோன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் இருக்கிய அதை போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரே உண்டுல. இப்போ இதில் நாங்கள் பிஸ்கட்டை வந்து ரோல் பண்ணி வைப்போம். எல்லாத்தையும் ஒரே அளவாக நாங்கள் ரோல் பண்ணணும். இது இந்த அளவாக இருந்தால் சரி. கிராக் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்குங்க, இல்லாட்டி வெடிக்க தொடங்கும் பிஸ்கட். இப்படி கொஞ்சம் எடை வச்சு ஒன்றுக்கு அடுத்தத்த வைக்கக்குள்ள 1 inch மாதிரி கேப் ஒன்று விட்டு வைங்க. இது உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கும் புள்ளாளுக்கு செஞ்சு கொடுக்கும், மிச்சம் நல்ல ஹெல்த்தியும் தான். இங்கே பாருங்க, இப்போ ஒரே அளவுக்கு நான் இது இந்த பிஸ்கட் கொந்தையும் இவ்விடத்தில் தட்டி வச்சுட்டீக்கிய. இப்போ இதுக்கு வந்து நான் சொன்ன 2 இந்த டிசைனுக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி அதை எப்படி செய்யுதுன்ட்டு பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பிளேட்டில் உங்களுக்கு விளங்கியோ தெரிய ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இடத்துல வாட்டர் நான் ஊற்றி வச்சுட்டேக்கிய 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர். இப்போ ஃபஸ்ட்டுக்கு எல்லாம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்ப்போம். இப்படி ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி சாட கொஞ்சம் சின்ன டச் ஒன்று கொடுத்தா போதும். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாயிக்கின்னு சொல்லி. இன்னொன்று செஞ்சு காட்டியன். இப்படி மற்றது சுகர்லேயும் உங்களுக்கு காட்டியன். இங்கே பாருங்கள், வாட்டரில் நாங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி வாட்டருக்கு, ஏன்னா அப்போ தான் சுகரோ எல்லோ இதில் பைண்ட் ஆகி நிற்கிறதுக்கு. இப்படி சின்ன ஒரு கோட்டோண்டு ஆகினா போதும். இப்போ நான் எல்லாத்தையும் நான் இதே மாதிரி போட்டுவிட்டு வாரேன். இங்கே பாருங்க, இதில் எள்ளும் இந்த ட்ரேயில் வந்து சுகரும் போட்டிக்கிய. இப்போ இதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாரேன். இது வந்து 15 to 20 minutes பேக் பண்ணணும். நான் அவனில் போட்டு பேக் பண்ணதே போகிற உங்களுக்கு காட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இப்போ பிஸ்கட் நல்லா பேக் ஆகிக்கிய. இது வந்து நான் 25 minutes தான் இது பேக் ஆக்கினது ஏன் அவனில். இது டிபெண்ட் ஆன் த அவன், உங்களுக்கு அவன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்படி அடியாலையும் சைடு இந்த அடுத்த பக்கத்துலையும் பார்த்து நீங்கள் கோல்டன் கலருக்கு வந்திருந்தால் பேக் ஆகி அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, இப்படி இது மற்றது ஞானக்கத்தா மாதிரி வந்திக்கு. இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்கா ஞானக்கத்தாண்டி இதுக்குத்தான் அது மாதிரியே வந்திக்கிய. இது உங்களுக்கு ஆயில் ஊற்றியும் செய்யலும், பட்டர் போட்டும் செய்யணும். நான் பட்டர் போட்டு செஞ்சது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குள்ளேன். அடுத்த வீடியோட சந்திப்போம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.